உபாகமம் 31:6 எடுங்க. பாருங்க, இங்க என்ன போட்டிருக்கு? நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். அவர்களுக்குன்னா அங்க பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே. கர்த்தர் ஏதோ சைடில் வேற யாரையாவது வேலைக்காரவங்களை அனுப்புவேன்னு சொல்லலை, இல்லை ஏஞ்சல்ஸ் அனுப்புவேன்னு சொல்லலை. கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். தைரியமா போங்க, திடமனதா பலம் கொண்டு திடமனதா இருங்க. கர்த்தர் தாமே உங்களோட வரார். நீங்க உங்களுடைய டிராவல்ல தனியா இல்ல, உங்களை தேவன் அழைத்தவர் உண்மையில அவர் உங்களோட கூட வராரு. அதுதான் பாருங்க, போன வாரம் ஃபுல்லாவே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். தேவனோட நடப்பது, இன்னும் சொல்ல போனா அவர் நம்மோட நடக்கிறார். தேவனோடு நம்ம நடக்கணும்னு முடிவு பண்ணி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுதே அவர் பாருங்க, நம்ம அவர் கரத்தை பிடிச்சிருக்கிறத விட அவர் நம்ம கரத்தை ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கிறாரு. ஆகவே பயப்பட வேண்டாம், அழைத்தவர் கரை சேர்ப்பார். அழைத்தவர் உண்மை, அந்த உண்மைக்கு தான் பாருங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமே. அப்போ இன்னைக்கு என்ன விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, தேவன் உங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை சீர்படுத்தி அவர் சொன்ன அவர் செய்து முடிப்பார். பக்கத்தில் உங்க பாசங்க, உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை சீர்படுத்தி அவர் சொன்னதை உங்கள் வாழ்விலே செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஃபர்ஸ்ட் நம்ம அழைத்திருக்கிறார், அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து பாருங்க, நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் உனக்கு இப்படி செய்வேன், உனக்கு அப்படி செய்வேன். ஆனால் அதுக்கேற்ற கரெக்டாக எல்லா விதத்திலும் கோஆப்ரேட் பண்ணுறோமா, நடக்கிறோமா அப்படின்னா அது 100% பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் செய்வோம், தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்வோம். ஆனால் அதற்கு தான் ஆவியானவர் கூட இருக்கிறாரு. நம்மளை என்ன பண்ணுறாரு? சீர்படுத்துறாரு. இப்போ நமக்கு கூட பிறந்த உடனேயும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்தோடனேயுமே நான் வேண்டாம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், எனக்கு இதுதான் வேணும், அடமெண்ட் ஆகுறாங்க, அழுக ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ இதுதான் வேணும் அதுதான் வேணும் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க, எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயதுலேயே இந்த பாவம்னு வர்றதுனால வருது. ஆனால் நாளைக்கு இந்த குழந்தை ஒரு வேளை நல்லா இருந்துட்டான்னு சொல்லுவாங்க, அப்பா என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்துருக்காங்க, இதே நல்லா இல்லாமல் போயிட்டா என்ன சொல்லுவாங்க, சரியாகவே வளர்க்கல அவங்க அம்மா அப்பா, அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் யாருக்கு அந்த பேர் போகுது அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தான் போகும். அவன் எவ்வளோ தூரம் பேச்சை கேட்டான் கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து, இப்படி பிள்ளை இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாரு அப்படின்பாங்க. நல்லா இருந்துட்டா நல்லா வளர்த்துருக்காங்க பரவாயில்ல அப்படின்பாங்க. அதே போல் தான் பாருங்கள், தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அப்பாவாக மாறினாலும் நம்ம பிள்ளையாக இருந்தாலும் 100% அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிறோமானா நானும் இல்லை, நீங்களும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நோபடி பர்ஃபெக்ட். அப்போ ஆவியானவர் கொடுக்குறாரு. அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? டே பை டே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அந்த ப்ராசஸ் நமக்கு என்றைக்குமே தேவை. ஏன்னா நம்ம 100% பெர்ஃபெக்டாக இருந்தால் தேவனே வர தேவையில்லை. அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை அவரை போல் 100% மாற்றி கண்டிப்பாக நமக்கு இந்த உலகத்துலேயும் சக்ஸஸ், பரலோகத்துலேயும் 100% நித்திய ஜீவன், இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான. அப்போ அதனால சொல்கிறேன், சில நேரங்கள் நம்மளுடைய தவறுனாலேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சில நேரம் நீதி நிமித்தம் பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்பயுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதனால எல்லா வகையிலும் நமக்கு போராட்டங்கள் வரலாம். ஆனால் பயப்படாதீங்க. உங்கள் எதிரிக்கு என்றைக்குமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. எந்த எதிரான சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. பலம் கொண்டு திடமானதாக இருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் போகிற இந்த பாதையில் நீங்கள் தனியால் அல்ல, தேவன் உங்களோட கூட வரீங்க. கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். கர்த்தர் தாமே, காட் ஹிம்செல்ஃப், காட் ஹிம்செல்ஃப், காட் ஹிம்செல்ஃப். வேற யாரையெல்லாம் இல்லை, மூணாவதால் அனுப்பல, பெரிய முக்கியமான ஒருத்தர். சரிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க தான், டிரைவர்கிட்ட சொல்லி அதுகிட்ட போய் இறக்கி விட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறது வேற. இல்லை ரொம்ப கொஞ்சம் பழக்கம், சரி வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தவங்க கூட போய் அப்படி பார்த்து இறக்கி விட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறது வேற. இல்லை அவங்களுடைய பையன் இல்லை பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நீங்கள் போங்க, நீங்கள் போய் கூட இருந்து அவங்கள அனுப்பிச்சி விட்டு வந்துடுங்கிறது வேற. இல்லை நானே அவங்க கூட போய் அவங்கள எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன், கரெக்டாக கரை சேர்த்துட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு எல்லா மூலையும் முடிச்சுட்டு வரேங்கிறது வேறு.
இங்கே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தாமே நம்ம கூட வந்து நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிற வரை அவர் ஓய்வதே இல்லை. அப்போ நம்ம வந்து என்னமோ நடுக்காட்டில் விட்ட மாதிரி, கண்ணை கட்டி விட்ட மாதிரி, ஐயோ கடல் போல் நடந்துட்டு இருக்கோமே, பேதுரு போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, இப்படி பார்க்குறாரு. ஆல்ரெடி கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜேர்னி தான். சூப்பர் நேச்சுரல் ஜேர்னினால என்ன, இந்த நேச்சுரல் வேர்ல்டுக்கு ஒத்து போகாது, இந்த நேச்சுரல் வேர்ல்டு நடக்கிற மாதிரி நடக்காது, சரிங்களா? ஆனால் பலன் வந்தாலும் சூப்பர் நேச்சுரல் விதத்தில் தான் வரும். நமக்கு எல்லா விதத்திலும் பிரயாசம் சூப்பர் நேச்சுரல் இருக்கும். சில நேரங்கள் சுமைகள் சூப்பர் நேச்சுரல் இருக்கும். சில நேரங்கள் உலகத்தில் பாடுகள் வேற மாதிரி இருக்கும், நமக்கு வேற பாடுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ரிசல்ட் எப்படி தான் இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதில் அபரிமிதமாக அவர் லெவலுக்கு எத்தபடி இருக்கும். ஆகவே அதை பார்க்கும் மற்றவங்களுக்கு அப்போ நாம வரும், கிரிச்சல் வரும், எப்படா இப்படி ஆனாங்க அப்படின்னு. பேதுரு அதே மாதிரி தான், நம்ம நடக்கிறதே வட்டர் மேலே நடந்துட்டு இருக்கோன்னு தெரியாமல் சுற்றி நடக்கிறவங்கள பேசுகிறவங்க அவங்களாம் பார்த்துட்டு அவ்வளோதான் போச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, உங்க பாரு காற்று அடிச்சுட்டு புயல் அடிச்சிருக்கு, கடல் மேலே நடந்துட்டு இருக்கிற பைத்தியமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதை கேட்டு பயம் வந்தோன்னு என்ன ஆயிடுச்சே, டொப்புன்னு உள்ள அவ்வளோந்தான். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், கர்த்தர் தாமே அவன் கூட இருந்ததுனால உடனே அடுத்த செகண்ட் கையை என்ன பண்ணுறாரு, தூக்கி விட்டு என்னை பார்த்துக்கிட்டே போ, வேற எங்கேயும் பார்க்கறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அதுதான். கர்த்தரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே சூப்பர் நேச்சுரலாக வாழ்ந்து கரை சேர்ந்துடலாம். உங்கள் லைஃப் சூப்பர் நேச்சுரலாக இருக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். கொஞ்சம் இந்த பக்கமும் பார்த்து நம்ம லைஃப்பை போய் இந்த உலகத்தில் இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிட்டு போனோன்னா தேவையில்லாமல் என்ன வரும், பயம் வரும். அந்த பயத்தின் மீதுல தோல்வி வந்துடும், கீழே தான் விழுவோம். ஆனாலும் பயப்பட வேணா, கர்த்தர் தூக்குவார். அப்போ இங்கே வந்து உபாகமில் சொல்லுது, இதை இன்னொரு இடத்துல படிக்கிறேன் கேளுங்க. உபாகம் 4:31, அதே இதில் 4:31. இல்லை, உபாகமம் 4:31. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எப்படி இரக்கமுள்ள தேவனா அங்க இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஏன்னா நம்ம கர்த்தர் இரக்கமுள்ளவர், ஆகவே உங்களை கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், தாம் கொடுத்த ஆணை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. வாழ்க்கை போய் கரை சேர்ந்துருவாங்க, போயிட்டு கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நிறைய கேள்விகள் வரும். அதான் சொல்ல மாதிரி, இந்த பேர் போயிட்டு இருக்கும்போது சுற்றி பயமுடுத்துவாங்க, ஐயோ என்ன பண்ணிட்டு தெரியலையே, அவரை நம்பி வேற பாய் தூரம் நடந்துட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் விசுவாசிகளுக்கு வரலாம், ஊழியர்களுக்கு வரலாம். அதுவும் இப்போ லாஸ்ட் டே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனாக லைஃப்பில் போயிட்டுருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவர் இரக்கமுள்ள தேவன், அவருக்கு யாருக்குமே தீங்கு செய்து பழக்கம் இல்லை, தன்னை நம்புறவங்க யாரையும் கைவிட்டதா சரித்திரமும் இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆகவே உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்க மாட்டார். சரி, நம்ம தப்பா ஏதோ பண்ணிடுறோம், தேவனுக்கு விரோதமா அவர் அழிக்கிறாரா? தேவனை அறியாத ஜனங்களே அழிக்க மாட்டார்னா அவரோட பிள்ளைகளை நம்ம விட்டு கொடுக்க மாட்டா, அழிக்க மாட்டா. எல்லாத்துக்கு மேல பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை, எத்தனை பேர் தேவனோட உடன்படிக்கையில் இருக்கிறீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் எதையும் மறக்கிறதே இல்லை, நீங்க மறக்காதீங்க. அவர் உங்களை என்ன கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், தான் சொன்ன உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. இது என்னங்க ஒரு ஆதாரம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல், பைபிளில் எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டில் 974 பக்கம். எசேக்கியேலுக்கு வந்து கர்த்தர் நிறைய விஷயங்களை சொல்கிறார். எசேக்கியேல் யார்? அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச சொல்கிறார். என்ன பேசு அப்படின்னா, அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லு, அவங்கள நான் கைவிட மாட்டேன், அழிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், இப்படி நான் இரக்கம் செய்து அவங்கள உடன்படிக்கை செய்து நடத்துவேன் அப்படின்ற அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை வராது. அப்போ அவங்களுடைய பாஸ்டெல்லாம் சொல்லி, உன்னை எந்த சூழ்நிலை அழைச்சேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ இரக்கம் உனக்கு காமிக்கிறேன். அவன் ஏன்னா நம்மளே பாருங்கள், கொஞ்சம் நம்மளை கொண்டு வந்து நல்லா நிறுத்தினோடனே இந்த பேதருக்கு கூட ஏன் பயம் வருது, சுற்றி நடக்கிறத, சுற்றி பேசுறது, சுற்றி நடக்கிறத பார்த்ததுனால பயம் வருது. ஆனால் அந்த பேதரு ஒன்றுமே இல்லாமல் அன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தான், மீன் பிடிக்கிறதுக்கு வழி இல்லாமல், அந்த சூழ்நிலை
தேடி வந்த இயேசுவாச்சே அப்படின்னு நினைச்சுதான் ஆக்சுவலா முதல்ல நடக்க ஆரம்பிக்கிறான். அவர் ரொம்ப நல்லவர், என்னை கைவிட மாட்டாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மக்கள் அந்த சுத்தி சுத்தி ரொம்ப ரொம்ப அவங்க வந்து உங்க மேல லவபிளா இருக்கிற மாதிரி இருக்கலாம், நீ நண்பன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல உங்க மேல ரொம்ப கன்சர்னா இருக்கிற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா எல்லா அட்வைஸை விட நம்ம அழைத்த தேவனை பார்த்து அவர் அன்பா பார்த்தீங்கன்னா நீங்க ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க பார்த்ததுனால பயம் வந்துச்சு. ஆனா நம்ம அழைத்த தேவன் நம்ம எந்த சூழ்நிலையில அழைச்சாரு, எவ்வளவு ஒஸ்டா இருக்கும் போது அழைச்சாரு, அவர் மட்டும் லைஃப்ல வரலன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வர வேண்டிய இடமும் இல்லை, சான்ஸும் இல்லை, வாய்ப்பும் இல்லைங்கிற நினைச்சா பயம் வராது. அதுக்கு பதில் என்ன வரும், எந்த சூழ்நிலையிலும் தைரியமா இருக்கலாம். அப்ப எசேக்கியேல் மூலமா இஸ்ரேல் மக்களுக்கு பேசுறாரு, இஸ்ரேல் மக்களை நான் எவ்வளவு ஒஸ்டா இருக்கும் போது அழைச்சேன், இதை உங்களுக்கும் எனக்கும் தேவன் இன்னைக்கு சொல்றார். எந்த சூழ்நிலையில நம்மளை அழைச்சேன், நீங்க இந்த உலகத்திலே டாப் மோஸ்ட் ஃபிகரா இருக்கிறனால உங்களை பிடிச்ச ஏதாவது காரியம் ஆகும்னு அழைச்சாரா, இல்ல கோடிக்கணக்கில் பணம் வச்சிருங்க இவங்களை பிடிச்சி எப்படியா ரசிச்சா தேவ ராஜ்யத்துக்கு நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்லி அழைச்சாரா, இல்லை ரொம்ப எல்லாத்துலையும் ஒபீடியண்ட்டாக இருந்தோம், கண்டிப்பாக ரொம்ப ஒபே பண்ணுவா, ரொம்ப வந்து கீழ்ப்படுகிற பிள்ளையா இருப்பா அதனால இவளை பிடிக்கலான்னு சொல்லி அழைச்சாரா, இல்லை ரொம்ப டேலண்ட்டு ரொம்ப இவனை வச்சு பயங்கரமாக நம்ம காரியத்தை செஞ்சிடலாம், இந்த திறமை அந்த திறமை எல்லா திறமையும் மொத்தமாலப்பா இருக்குது பிடிச்சிடலான்னு சொல்லி அழைச்சாரா? யாராவது அப்படி சொல்கிறீங்களா? அப்படிலாம் என்கிட்ட ஏதோ பெருசாக இருக்கனால தாங்க என்னை அழைச்சிருக்காரு அப்படின்னு. அது நமக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தகுதின்னு சொல்லி, நம்ம எந்த அளவுக்கு நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஞானிகளை படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க நான்லாம் அந்த லெவல் தான் பாருங்க? அதுதான் உண்மை. யாரா இருந்தாலும் ஒருவேளை ரொம்ப நீங்க அப்படிலாம் இருக்கும் போதெல்லாம் நீங்க ஆண்டவரை திரும்பி பார்த்துருக்கவே மாட்டீங்க, எல்லாம் டவுன் ஆகி ஜீரோ ஆன பிறகுதான் அப்படி சொல்லி திரும்பி. ஏன்னா அது வரைக்கும் நம்ம கண்ணும் திறக்காது காதும் கேட்காது, என்ன சொன்னாலும் புரிய போறதும் கிடையாது. அப்படி ஒண்ணுமே இல்லை, தூக்கி எறியப்பட்டு குப்பையில கிடந்து நம்மளை பிடிக்காத ஒரு சூழ்நிலையில அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு, இப்ப நான் உன்னை நேசிக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்து நேசிக்கிறாரு, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப நம்ம காது கேட்கல, அப்ப நம்ம கண்ணு திறக்கல, அப்ப அவர் சொல்றது புரியல, அவர் லவ் புரியல. ஏன்னா எத்தனையோ நம்ம லவ் நம்புறோம், எத்தனையோ விஷயங்களை ட்ரை பண்றோம், எல்லாம் முடிஞ்சு நம்மளை மொத்தமா மூட்டை கட்டி அனுப்பின பிறகுதான் இந்த அன்பு நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அன்பை நோக்கி திரும்புறோம். மற்றபடி ஆரம்பத்துலேருந்து அவங்கள நேசிக்கிறான் என்பதை எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம லைஃப் ஒப்பு கொடுக்குறோம். ஆகவே நம்ம ஜீரோ ஆகும்போது தான் சொல்கிறோம், வெக்கப்பட்டு தலை குனிந்து ஒன்றுமில்லைங்கும் போது நம்மளை தேடி வர்றவர் தான் நம்ம இயேசு. நல்லா தேடி வர்றதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத போது தேடி வந்து இது குப்பையில் கூட தேராத ஒன்று பரவாயில்ல, இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது பண்ணி நான் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நம்பாத போது நம்மளே தேடி வந்தவர் நம் தேவன் மாத்திரம். குப்பையில் போடுற சாதாரண பாட்டில் வச்சு சாஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், நமக்கே இந்த ஞானத்தை தேவன் கொடுக்குறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ ஞானி, அப்போ நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும். அவர் அவ்வளோ இரக்கமுள்ள தேவன். இப்போ எசேக்கியேலுக்கு சொல்கிறாரு 1ஆம் அதிகாரத்தில், இதில் முதல்ல ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், நடுவில்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. கொஞ்சம் ஓப்பனாக பேசுன மாதிரி இருக்கும், அது நம்ம பேச முடியாது. அதனால் முதல்ல ஒரு 5 வசனங்கள் மட்டும் படிங்க. 16ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 1:6. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. குழந்தை பிறந்ததெல்லாம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? குழந்தை பிறந்தோடனே அப்படியே உங்க கையில கொடுக்கும்போது புதுசாக ட்ரெஸ் போட்டு தான் வருதா வயிற்றுலேருந்து வரும்போதே? உண்மையிலே அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு லேடிஸ்க்கும் தெரியும், ஜென்ஸுக்கும் குழந்தையெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப அந்த பிளட்டில் கிடந்து செஞ்சு அந்த 10 மாதமும் அந்த கருவேறையில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் உள்ளே வந்து ஏசி போட்டு வச்ச மாதிரி மணக்கெல்லாம் செய்ய போகிறதில்ல, அந்த பிளட்டு. ஸோ அதை வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, நல்லா குளிப்பாட்டி செஞ்சு சுத்திகரித்து அதுக்கடுத்தெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தான் அவங்களுக்கு மொத்தம் காமிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும், கூட இருக்கிற லேடிஸ் தெரியும், டாக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். இப்படி தான் ஒரு குழந்தைய வந்து சுத்திகரித்து செய்வாங்க. அப்போ இங்கே எருசலேம் மக்களை பார்த்து நீ சொல்லு, இப்படி நீ இந்த உலகத்தில் வரும்போது உன்னை
பண்ணுறதுக்கோ, உன்னை சுத்திகரிக்கிறதுக்கோ, உன்னை எந்த அளவிற்கு பாராட்டி சீராட்டி எனக்கு முக்கியம்னு சொல்கிறதுக்கோ யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இது நமக்கும் தேவன் சொல்கிறார், சரிங்களா? உங்களை கொண்டாடுறதுக்கு, உங்களை பெருசாக நினைக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க. இங்கே தான் போட்டிருக்கு, நீ சுத்தமாவதற்கு தண்ணினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. இதெல்லாம் ஜெருசலேம் மக்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க இந்த கல்ச்சர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாக இருந்தது. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படியே குழந்தைன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சுறீங்க. இதுவே ஒரு அனாதை பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள், குப்பை தொட்டில் தூக்கி பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள். மேபி உங்களுக்கு கிடைச்சது கூட அவங்களுக்கு கிடைக்காது. எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. நாங்கள் ஆர்ஃபனேஜ் போகும்போது சொல்கிறேன், ரொம்ப குட்டி குழந்தைய வச்சு ஃபீட் பண்ணுறாங்க, இதை கூட தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். ஆமாங்க, இவ்வளோதான் மொத்தமே இருக்குது, அது எப்படிங்க போடுறதுக்கு மனசு அப்படின்றோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்குலாம் அந்த வசனம் நல்லா புரியும். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருந்ததுங்கிறதே தேவன் நீங்கள் சொல்கிறாரு. உன்னைய பார்க்குறதுக்கோ, உன்னைய தூக்கி விடுறதுக்கோ, உன்னைய பெருசாக நினைக்கிறதுக்கோ, உன்னை கேர் பண்ணுறதுக்கோ, உன்னை ஒரு பொருட்டாக நினைக்கிறதுக்கு எல்லாமே இல்லாத சூழ்நிலை தான் நீ இருந்தங்கிறத நீ மறந்துடாத. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உனக்காக பரிதபித்து இவைகள் ஒன்றாயிலும் செய்ய உனக்கு ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாக இருந்தது. இரக்கம் உன் மேல காட்டப்படாம இரு, ஒரு கண்ணு கூட உன் மேல இல்ல. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதனால் வெளியே எறிந்து விடப்பட்டாய். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு அருவருப்பா. எத்தனை பேர் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறியறவங்களா இருக்காங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை நமக்கு அப்படி இருந்தது. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கும்போது 4 பேர் தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கை அருவருப்பு, இதெல்லாம் இவங்களெல்லாம் சேர்த்தாலே நல்லா இருக்கும் போது 4 பேர் வருவாங்க. நீங்க ஒஸ்டா போயிட்டா, ஐயோ வந்துட்டாங்களா, வெளில போயிட்டோன்னு சொல்லுங்க, ஃபோன் பண்ணா அந்த அங்க இருக்கும்னு சொல்லுங்க, இங்க இருக்கும்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க? இவங்களாம் வந்து எதாவது கேட்டுருவாங்க, வந்துருவாங்க, ஐயோ வேண்டாம், நீங்கள் அவங்க யாருன்னே தெரியாது சொல்லிடுவோம். இல்லைங்க அந்த முறை இதுவே நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அவங்கங்க ஏதோ ஒரு வகையில் எங்கள் சொந்தக்காரங்க, அங்கே தாத்தா வழி சொந்தம், எங்கள் பாட்டி வழி சொந்தம் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத போய் கடன் வாங்கி செஞ்சு பரதேசியாக குப்பையில் கிடக்கிற மாதிரி கிடக்கும் போது இவங்களாம் யாருன்னே தெரியும், எங்கேயோ பார்த்தமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை பார்த்தும் பார்க்க கூட போவாங்க. இது உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நடக்கும், குடும்பத்துலையும் நடக்கும், உங்கள் தெருவுலையும் நடக்கும், எங்கேனாலும் நடக்க சான்சஸ் இருக்குது. தேவன் சொல்கிறாரு, இவ்வளோ ஒஸ்ட்டாக உன்னை அந்த உலகம் ட்ரீட் பண்ணிச்சு. தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்க, நீ பிறந்த நாளிலே அருவருக்கப்பட்டதனால் வெளியில் எரிந்து விட்டாய், நான் உன் அருகே கடந்து போகும்போது. இப்போ தேவன் வர இப்படி கிடக்கிறோம் சூழ்நிலையில், அப்படி தேவன் என்ன பண்ணுறாரு, அப்படி அந்த வழியில் கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஹல்லேலூயா. அந்த குழந்தை அப்படி கிடக்குது, குப்பை இல்லை கூட கொஞ்சம் ரத்தம், சில நேரங்கள் அந்த ரத்தத்தோடலாம் அப்படி போடுறதுனால தான் நாய் கடிச்சிருது பாருங்க. அப்படி கிடக்கிற உன்னை பார்த்து இப்படி பாஸ் பண்ணி போறாரு, திரும்பி பார்த்து இறக்கமுள்ள தேவனால பிழைச்சிரு. அப்படின்னா என்ன, இனிமேல் உன்னை பார்த்துக்கிற போறேன், ஏன்ட்ட நீ வரப்போற, நான் உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த போறேன். எந்த சூழ்நிலை வாழ்க்கை இருந்துச்சுங்கிறத அங்க எருசலேம்ல இஸ்ரேல் மக்கள் ஞாபகப்படுத்துறாரு. உன்னை எந்த லெவல்ல நீ இருக்குமோ உன்னை தூக்கணை நீ மறந்துடாத, உன்னுடைய ஆதி அன்புக்கு திரும்பு, உன்னுடைய அந்த 0 பொசிஷன் இருக்கு என்னைக்கு நீ என்ன பண்ணிடாத, மறந்துடாத. எவ்வளோ ஒஸ்டா பாருங்க. தேவன்ட்டெல்லாம் பேசவே முடியாது. தேவன் பேச ஆரம்பிச்சாருன்னா பதில் சொல்ல முடியாது. அவர் பேசாமல் இருப்பார். ஆனால் ஒரு கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்ல முடியாது. யோபுக்கு அப்படிதான். யோபு சில நேரங்கள் இயேசுவோட பெருசாக பார்க்குறாங்க. யோபு பெருசாக பண்ணாரு, யோபு தேவனா இயேசு தெரியல. அந்த அளவுக்கு சிலர்லாம் யோபு மேன்மை பாராட்டுறாங்க. யோபுவும் நிறைய விஷயங்களை சில தவறுகள் செஞ்சதுனால தான், தவறுகள்லாம் தாவீது போல விபச்சாரம் பண்ணார் அப்படி சொல்ல வரல, ஏதோ வகையில் சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால தான் அவன் பிசாசுக்கு தேவன் சொல்றாரு, ஆல்ரெடி அவன் கையில் தான் இருக்கான், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, பட் நாங்கள் அந்த ஆங்கிளில் தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. நிறைய பேர் இதை அந்த டவுட் கேட்பாங்க, இது எப்படி அப்படின்னு. பரவாயில்ல போ அப்படின்னா, ஏன்னா எந்த மனுஷனும் பர்ஃபெக்ட் இல்லை, எந்த நேரத்துலனாலும் நம்ம டைவர்ட் ஆக சான்சஸ் இருக்குது, அதனால போ. பட் இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாக கொடுத்தார். அப்போ தேவன்ட்ட ஒரு தடவை யோபு பேச ஆரம்பிக்கிறாங்க, இதே ஆண்டவரை என் வாழ்க்கையில ஏன் இப்படி வந்துச்சு, எல்லாமே போச்சு, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், உங்களை தேவன் நான் நம்பி இருந்தனே, அதனால இப்படி பண்ணுவான். பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து அந்த எத்தனையோ யோபுல லாஸ்ட்டு ஒரு 10 சாப்டரில் ஒரு 5 சாப்டருக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சா, அவர் கேட்குற எந்த கேள்விக்கும் யோபுவால் பதில் சொல்லவே முடியல. கடைசியில் என்ன சொல்கிறாரு, என் வாயை பொத்தி கொள்கிறேன். என்ன சொல்கிறாரு, என் வாயை போய் படிங்க. யோபு வேணா சண்டே கிளாஸ்லேருந்து, அதனால தான் இந்த சண்டே கிளாஸ் விபிஎஸ் எடுக்கும் போதெல்லாம் கூட நான் இருக்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு 4 ஸ்டோரி சொல்லு. இது விபிஎஸ் வந்தவங்களாம் நிறைய பேர் குழந்தைகள் கூட நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க.
ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் அடிச்சிடுறாங்க, இந்த வருஷத்துக்கு இதான். அந்த பிரான்ச்சஸ் ஃபுல்லாக அதே புக்லெட் தான். அதில் இருக்கிற கதையை சொல்லிக் கொடுக்கணும், அதில் இருக்கிற வசனத்தை சொல்லி அதில் ஏதாவது அதை பண்ணி இது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அப்படி பண்ணுறதில்ல. அந்த டயத்தில் அந்த சூழ்நிலை தேவன் என்ன தரிசனமாக உங்களுக்கு டாபிக் கொடுக்குறோ அதை சொல்லி அந்த ஒவ்வொரு நாளும் அதில் நம்ம நடக்க வச்சு, அதில் பேச வச்சு, அதில் கிராஃப்ட் ஒர்க் பண்ணி நிறையா ஒவ்வொரு குழந்தைக்கும் கிட்டத்தட்ட செலவு பண்ணுறோம். அங்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு கதையை சொன்னோமா, ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்தோமா, அப்புறம் ஏதாவது ஒன்று காமிச்சாமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சாப்பாடை போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம அப்படி பண்ணுறதில்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தேவனோட நடக்கிற இந்த விஷயத்த தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ யோபுவை பற்றி நிறைய இடங்கள் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்றாங்க. யோபு ரொம்ப நல்லவர், அவருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு. அவன் யோசிக்கிறான், ஏன் தான் கஷ்டம் வருதோ கடவுள் உங்களுக்கு, இவ்வளவும் ஒன்றுமில்லாமல் போச்சா, இப்போ ஏசப்பா காப்பாற்ற மாட்டாரா, இப்படி தான் யோசிப்பான். அதுக்கடுத்து ஆதாமியோட தேவன் அடித்து துரத்திட்டாரு ஏதேன் தோட்டத்தை விட்டு. ஐயோ பாவம், பயங்கரமான தேவன் போல. இப்போ நீங்கள் அந்த தேவன்கிட்ட பேசுனா பேசுவானா? ஏன்னா நம்மளும் சரி கிடையாதுல்ல, நம்மளும் தப்பு பண்ணுவோம்ல. அப்போ யார்கிட்டருந்து ஓடுவான்? இந்த கடவுள்கிட்டருந்து ஓடிடணுப்பான்னு ஓடுவான். இப்படி எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து சின்ன வயசில் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அவனுக்கு ஒரு ஏஜ் வரும்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. யார்கிட்ட போனாலும் இந்த தேவன்கிட்ட மட்டும் பேர் எல்லா தப்புக்கும் தான்ப்பா காரணமாக இருக்கார், எல்லாம் பெருசு பெருசு. அப்போ ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி சொல்லி முழுசாக அவரை நினச்சி கடைசியில் அவர்கிட்ட தான் சொல்யூஷன் கிடக்குங்கிறத மறந்து எங்கேயோ போய் சுற்றி என்னைக்கோ ஒரு நாள் வரான். அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. பைபிளை நல்லா படிச்சிங்கனாலே ஆதாம ஏவாளை தப்பு செஞ்ச பிறகு அவர் தாங்க தேடி போகிறாரு. அவர் ஒன்று துரத்துறதுக்காக வெளில தள்ளலை. அந்த நித்திய ஜீவனுக்கு அதை நீ அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன இந்த ஜீவ விருட்சத்தினுங்க நீ சாப்பிட்டுட்டா வாழ்க்கை ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக நித்தியமாக நீ பாவத்தில் கிடக்க வேண்டியிருக்கும். அதனால உன்னை சேஃப் பண்ணுறதுக்கு வெளில போன்னு சொல்லி ஏஞ்சல்ஸை வச்சார். இப்படி எல்லா விதத்திலும் அவர் செஞ்சதெல்லாம் நல்லதாக செஞ்சார். அதுக்கடுத்து யோபுக்குமே பார்த்தீங்கன்னா உட்காந்து கேள்வி கேட்குறதா நீ உட்காந்து படித்து பாருங்க. நீ பூமிக்கு பேஸ்மெண்ட்டை போடும்போது கூட இருந்தியா, அதை வைக்கும்போது கூட இருந்தியா, இதை படைக்கும்போது கூட இருந்தியா, எல்லாம் சொல்லிட்டு தான் கேட்குறாரு. அப்புறம் தான் அவர் தான் வாயை பொத்திக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவரே தப்பு இருக்கு ஒத்துக்கிறேன், அப்புறம் தான் சரி போ, இழந்ததெல்லாம் ரெட்டத்தானே. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுக்காம நம்ம தப்பாக ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துரும். பயத்தை கொண்டு வரணும். பயத்தை வச்சு யாரையும் ஆண்டவர்களை கொண்டு வரவே முடியாது. சின்ன வயசுலேயே பயம்னா கூட கொஞ்ச நாள் வரைக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் கண்ணு முன்னாடி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கே பயப்பட மாட்டேங்கிறான், கடவுளுக்காக பயப்பட போகிறான், பயப்பட போகிறதில்ல. பார்ப்போம் அவர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. அப்போ அந்த அன்பை நீங்கள் காண்பிங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்பு ஒரு நாள் அவனை தொடும். அதனால தான் பாருங்கள் எல்லாத்துலேயும் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா தப்பாக போய் மைண்டில் ஏறிடுச்சுன்னா தப்பாக போயிடும். ஒரு 5 வயசுக்குள்ளே அவங்க மைண்டில் 10 வயசுக்குள்ளே ஏறுறது ரொம்ப முக்கியம், பொருள் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த போன வாரம் ஃபுல்லாக அதிக பிரயாசப்பட்டு இந்த விபிஎஸ்ஸை நடத்த தேவனுக்கு கிருபை செஞ்சார். கிட்டத்தட்ட 2 வாரமாக எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு ஆத்மாக்களாக நாங்கள் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு பெரிய நல்ல தேவன் சொல்லி ஆகணும்னு ஏற்கனவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூத் மீட்டிங்கில் அன்றைக்கி ஒரு நாள் நான் பேசும்போது இருக்கிற ஃபண்டை வச்சு இதை செய்யணுமா இல்லையான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படி சொல்கிறது இவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக். என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, இருக்கிற ஃபண்டை வச்சு செய்யணுமா? ஏன்னா நமக்கு ஏற்கனவே சர்ச்சில் ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது. ஏன்னா இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா, அடுத்து ஏதாவது வாங்கிட்டு இருந்தால் ஒரு 4 வருஷம் கழிச்சு ரிப்பேர் ஆகிடும், மறுபடியும் போனால் இன்னும் புதுசாக வாங்குங்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். இப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி செய்கிறது? சரி அப்படியே செஞ்சாலும் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சர்ச்சுக்கு அதுக்கடுத்து இது பண்ணுறேன். இப்படி ஏகப்பட்ட யோசனைகள் இருக்க செய்யும். இங்கே கூட வந்திருந்தாங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டு, அது ஸ்டூடெண்ட் சொல்ல அவங்க கூட செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு ஃபாரின்ல இருந்தெல்லாம் எல்லா இடத்துக்கும் வரும் இல்லைங்க, அதனால தானே இப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இல்லைங்க அவங்க தான் போட்டுப்பாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த ஒன்று வச்சுருக்காங்க, நிறையா கொடுக்குறாங்கல்ல. அப்போ எங்கேருந்தோ வந்துட்டு இருக்கு, ஃபாரின்லேருந்து இறக்குறாங்க. ஆக்சுவலாக முன்னாடி காலத்தில் இருந்தெல்லாம் அவங்க மிஷினரிஸ் மூலமாக நிறைய வந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது சரிங்களா. அதனால் நிறைய இடங்களில் ஒரு சிஸ்டர் நைட் ப்ரேயரில் சொல்லிட்டு இருந்தாங்க, விபிஎஸ்ஐ இப்போலாம் நடத்தலை, இந்த தடவை ரொம்ப இடத்துல சோர்வாக இருக்காங்க, அதை செய்ய மாட்டேங்கிறாங்க எடுத்து. அதனால் எங்களுக்கு செய்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இருக்கிறதுங்க போய் இவங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி. இப்படி எவ்வளோ டஃப்னான சுச்சுவேஷன், அப்படி இருந்தும் ஏன் செஞ்சோம், அப்படி இருந்தும் ஏன் நடத்தினோன்னா அந்த சிறு குழந்தை இந்த சின்ன வயசில் தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்குறது அவ்வளோ முக்கியம். 30 வயசில் ஆண்டவர் ஒன்றுமே தெரியாமல் ஏபிசிடி கற்றுக்கிறது கஷ்டமா, சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறது ஈஸியாக? அது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு அது புரியும். ரொம்ப நல்ல விஷயம் இந்த தடவை என்ன அப்படின்னா 99% கிட்டத்தட்ட ஒரு பையன் மட்டும்தான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தான், மற்றபடி எல்லாருமே வேறு பேக்ரவுண்டு தான். ஆகவே அவங்களுக்கு செஞ்சதுக்கு தேவனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன்.
கூட ஒரு 10 கிறிஸ்டின் பசங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதே தான். அவங்க ஜீசஸ் தெரியும். அவங்க எப்படியாவது ஒரு சண்டே கிளாஸ் போவாங்க. தெரியாத ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்க கிருபை செஞ்சது. 100 பேருக்கு மேல அதிகமா சொல்லிக் கொடுத்ததுனோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா பலன். எல்லாத்துக்கும் மேல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வரல நினைக்கலாம். அதுக்கு தேவன் 1000 காரணங்கள் வச்சு அதை பத்தி நான் விசுவாசிக்கிறேன். அது எப்போ புரியுங்கிறது நமக்கு புரியும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, மணி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. பரவாயில்ல, விசுவாசத்தில் இறங்குவோம், இருக்கிற அமௌண்ட் சர்ச்சில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு செய்வோம் அப்படின்னு பண்ணோம். ஆனால் இந்த தடவை தேவன் பாருங்க, அநேகருக்கு ஒரு 500 ஒரு 1000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து கிருபை செஞ்சாருன்னு சொல்லலாம். பார்க்குறவங்க அதுலேயும் குறிப்பாக நான் ஃபோட்டோஸ் போடும்போது தான் பார்க்குறவங்க, இவ்வளோ செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஜிபே ஒரு அமௌண்ட் ஒரு 500 உடனே கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸில் ஒருத்தவங்க, இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு உடனே ஒரு 500 ருபீஸை கொடுத்து வச்சுக்கோங்க, இல்லை என் காணிக்கை பெட்டில் போட்டுட்டு போங்க அப்படின்னு. இப்படி எல்லார் மனசுலையும் அந்த உணர்த்துதலை கொடுக்குறாருன்னா அது தேவன் தான். அப்புறம் அம்மா ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட ரிலேஷனில் எல்லாமே கொடுப்பாங்க கிஃப்ட் வாங்குறதுக்குன்னு சொல்லி. இதெல்லாம் கட்டி கணக்கு பார்க்கும்போது ஓகே, எல்லாமே சரியாக வர அளவுக்கு தேவன் கொடுத்துருக்காருங்க. இன்னைக்கு காலையில் கூட 7:45 ஒரு ஜிபே அமௌண்ட் வந்து விபிஎஸ்க்கு கொடுக்கணும். முடிஞ்ச பிறகு கூட வருங்க, எந்த அளவுக்கு வெக்கப்படாமல் பாதுகாக்கிறாருன்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு பேசினேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, அவரை நம்பி விசுவாசி நீங்கள் இறங்குனீங்க, வைக்கப்பட்டு போவதே இல்லை. கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் வரும். நான் சொல்கிறேன், ₹1 நீங்கள் கொடுத்துருந்தீங்கனால, ஏன்னா இது நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் பண்ணி நடத்தணுங்கிறது நீங்கள் அந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே தெரியும். நேரில் வந்திருந்தால் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் நிறைய பேர் இன்றைக்கி வரலை. நேற்று வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, லீவ் போட்டாங்க, சர்ச்சுக்கு லீவ் போட்டாங்க. நடத்தின நமக்கு வந்து லீவ் டயர்ட் ஆகலை, கூட சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. லைவ் மேபி பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் அந்தளவுக்கு வீக்காக இருக்காங்கன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு சாட்சியாகவும் சொல்ல வரேன், அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமாகவும் சொல்ல வரேன். அதனால் சின்ன வயசுலேருந்து கர்த்தர் நல்லவன் சொல்லிக்க ரொம்ப முக்கியம். எவ்வளோ தூரம் தேவன் சொல்லுவாரு, இப்படி நான் உன்னை அவ்வளோ ஒஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கும் போது இப்படி கிராஸ் பண்ணி போனேன், உன்னை பார்த்துட்டு பிழைத்திரு என்று சொன்னேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அவ்வளோ ஒஸ்ட்டு. அந்த ரத்தத்தில் கிடந்து பிறந்து தொப்புக்குடி கூட அறுக்காம யாருமே வேண்டான்னு சொல்லி, அது அம்மா ஒரு சைடு அப்பா ஒரு சைடு. அப்படின்னா என்ன, எல்லாமே இல்லீகலாக பிறந்த மாதிரி தான் அங்கே காமிக்குது. இப்படி உன் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, உன்னை அருவறுக்கத்தக்கதாக இருந்தால் யாரும் இரக்கம் காட்ட முடியாதா இருந்துச்சு. நான் உன்னை பார்த்து பிழைச்சிருன்னு சொன்னேன். இப்படி நம்மளை தூக்கி எடுத்த தேவன் நம்ம தேவன். இதை நம்ம மறந்துடவே கூடாது. இந்த சோர்வு வரும்போது, சில நேரங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது, என்னடா அப்படிங்கிற சொல்ல வரும்போது, என்றைக்குமே அந்த 0 பொசிஷனை நோக்கி பார்க்கணும். அங்கே ஒன்றுமே இல்லாமல் நம்ம தூக்க எப்படி கைவிடுவார், நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அடுத்து பாருங்க, அதுக்கடுத்து 7லேருந்து நீங்கள் படிங்க. அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலாக படித்தா தான் நல்லாயிருக்கும். நீ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த, எப்படி நீ வந்த அப்படிங்கிறலாம் அப்படியே வரும். அதுக்கடுத்து மனவாட்டியாக மாறுறோம், அவருக்கு மனவாட்டியாக மாறுறங்கிறதெல்லாம் வருது. அடுத்து பாருங்க, 13ல் 12ல் உன் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதனையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். எத்தனை பேருக்கு தேவன் ஒவ்வொரு விதத்தின ஆசீர்வாதத்தை கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்னு. அனாதை பிள்ளையை தானே வளர்க்குறோம், போ உனக்கு ஒரு நேரம் சோறு போடுறதே பெருசு அப்படி வளர்க்குறாரா, இல்லை அவருடைய இதெல்லாம் கொடுத்து வளர்க்குறாரா? அதெல்லாம் இங்கே போட்டிருக்கு. எல்லாத்தையும் கொடுத்து உன்னை போட்டு பார்த்து அழகு பார்த்து உன்னைய எவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். விதமாய் பொன்னினாலும் வெளினாலும் நீ அலங்கரிக்க அவன் உடுப்பு மெல்லிய புடவைப்பட்டும் சித்திரத்தலாடமா இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். எதை சாப்பிட்டோமா? மெல்லிய மாவு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் தேவன் கொடுக்குறதுங்க. அவர் கிருபையால் நம்ம தூக்கி எடுத்து நம்ம வாழ்க்கையில் வரலைன்னா நம்மளும் உட்கார்ந்துருக்கணும், ஒருவேளை இருந்திருக்கவே மாட்டோம், அது வேறு விஷயம். அதனால் சாப்பிட்றது கூட தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. மெல்லிய மாவு, தேன், நெய். இன்னும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய சாப்பிட போகிறீங்க. எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கலே பெஸ்ட்டான ஃபுட்டை கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்துகிறவர். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய். பியூட்டிஃபுல்லாக மாறினா இன்னைக்கு நம்மளோட ஏதோ இதில் கிடையாதுங்க. அவர் எடுத்து நம்மளை அப்படி அழகுபடுத்தி அப்படி ஆவால வச்சு பார்க்குறாரு. அழகுங்க உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கா, அது காரணம் தேவன். நீங்களே இன்னைக்கு அவ்வளோகா இருக்கீங்களா? எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பார்த்தாலே நம்ம இப்படியா இருந்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடி பார்த்தீங்களா நம்ம இப்படியா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மற்றவங்க கூட இது இப்படி தேடிடுச்சு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணுதே, பார்க்க இப்படி இருக்கே அப்படிங்கிறவங்களாம் கொண்டு வந்து நம்ம லைஃப்பை எல்லாத்துலேயும் உயர்த்தி, அதுக்கடுத்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மறந்துடும், நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தானே, நாம் போய் இப்படி இல்லை அப்படின்னு நினைப்போம்.
கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கார், ஞாபகப்படுத்தி நன்றி உள்ளத்தை கொண்டு வந்து, அந்த நன்றி உள்ள இருந்தால் தான் விசுவாசம் வருது. விசுவாசம் இருந்தால் தான் அடுத்து தேவன் கூட என்னைக்கு நீ இருந்து அடுத்து தொடர்ந்து ஆசீர்வாதத்தில் இருக்க முடியும். இல்லை நம்ம பெருமையில நான் எனக்கு தெரியும் அப்படின்னு போனோன்னா சீக்கிரமாக ஃபால் தான், சீக்கிரமாக விழ வேண்டிதான். அதுக்கு தான் அவர் இருக்காரு, இதெல்லாம் உனக்கு கொடுத்து ராஜ் சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய், உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நீ ரொம்ப நல்லா இருக்கிற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, எப்போ எவ்வளோ அறிவு, எவ்வளோ டேலண்ட், எப்படிலாம் பாட்டு எழுதுறாங்க, என்ன ஃபேமஸ், அப்படி எல்லாரும் வர்றாங்க பின்னால, வெளிநாடுகளெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்ட. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் நான் உனக்கு கொடுத்த மகிமை எல்லாம் கொடுத்த. ஆனால் தலகணம் பாரு, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்க நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி, அப்படி தொடர்ந்து வாசிங்கன்னா நிறையா வரும். நீ என்ன பண்ண, இப்போ எல்லாம் கிடைச்சோனையோ எல்லாம் நமக்கு பேர் வந்துச்சு, போனாடெல்லாம் செல்வாக்கு, நமக்கு என்ன ஃபேன்ஸ் கூட்டம், அப்படி ஒரு பாட்டு எழுதுனா எத்தனை கோடி வியூ போகுது, இல்லை நம்மளை நம்பி எத்தனை சபை மக்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, காணிக்கு எப்படி வருது, இப்போ எனக்கு அவ்வளோ பெரிய வேலை கொடுத்துட்டார் ஆண்டவர், இனிமேல் எதுக்கு சர்ச்சுக்கு போய்கிட்டு. இப்படி நீயோ வென்றால் உனக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தில் வர்ற மகிமையை நம்பி ஒன்றை நீ பெருசாக நினச்சி ஆண்டவரை விட்டுட்டு ஓரம் போய்விட்டாய். இந்த உலகத்தோட போயிட்ட, இந்த உலகத்தோட ஒத்து போயிட்ட, இந்த உலகத்தின் வழியில் போயிட்ட, பிசாசின் வழியில் போட்ட, இப்போ தேவனை விட்டு வேற வழியில் போயிட்ட. தேவன் தான் மணவாளன், வேற ஒருத்தரோட போயிட்ட. அடுத்து நிறைய பேசுவார், நீங்கள் வீட்டில் போய் படிங்கன்னு சொல்கிறேன். விபச்சாரம் செய்தாய், தொடர்ந்து நிறையா சொல்கிறாரு. விபச்சாரம் அது வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டுற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா, பணத்தை பெருசாக நினச்சிட்டு போனீங்கன்னா அது விபச்சாரம். விபச்சாரங்கிறது நம்ம லேட்டாக ஏதோ ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க ஒரு ஆணும் பெண்ணும் பண்ணுறது தான் மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று தேவன் சொல்கிறாரு. ஆமாவா இல்லையா? அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் பெருசுன்னு தேவனை விட்டுட்டு அது பக்கம் போனால் அதுவும் விபச்சாரம். விக்கிரகத்தின் வழியில் போனால் அது விபச்சாரம். பேரு புகழ் வந்தோடனே தேவனை சொல்றதுக்கோ அறிக்கை செய்யறதுக்கோ நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கோ கடைசி வரைக்கும் அவருக்காக நிற்கிறத விட்டுட்டு உலகத்தின் வழியில போனா அது விபச்சாரம். இப்படி எத்தனை பேரோட போனன்னு தேவன் சொல்றார். சேக்கியல் மூலமா அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லு அப்படிங்கிறார். இப்படி விட்டுட்டு போனேன் நீ, இப்படி என்னை விட்டுட்டு எத்தனை பேருக்கு அப்படியெல்லாம் விட்டுட்டு போனா உங்களுக்கு முதல் கஷ்டமா இருக்கும். கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்குள்ள அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? எந்த உறவுலனாலும் மன்னிச்சிருவாங்க. எனக்கு நீ பர்சனலாக துரோகம் பண்ணிட்டேன்னு கணவன் பண்ணுவான், எனக்கு நீ பர்சனலாக துரோகம் பண்ணிட்டேன்னு மனைவிக்கும் பிடிக்கும். அப்படி துரோகம் பண்ணி அப்படி பாவத்தில் கிடந்த உன்னை தான் நான் பார்த்து மீட்டெடுத்தேன்றார். இன்றைக்கி பேர் ஆண்டவருக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கமா இல்லை? அதுக்கடுத்து நிறைய பேசுகிறாரு, படிச்சுட்டு வாங்க. லாஸ்ட்டில் 53 நான் சோதோமும் அவள் குமார்த்தியும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமார்த்திகளும் சிறையிருக்கும் சிறைப்பையும் திருப்பும் போது நடுவில் நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். எல்லாமே ஏன்னா ஆண்டவரை விட்டு போனதுனால நடுவில் படிங்க, எல்லாமே போய் கடைசியில் எதிரிகள் கையில் போய் ஆண்டவரை விட்டு போனதுனால எல்லாமே போய் ஒன்றும் இல்லாமல் போய் வாழ்க்கை நாசமாக போயிடும். அப்படி இருந்தும் சொல்கிறாரு, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஏன்? நான் இரக்கமுள்ள தேவன், நான் இரக்கமுள்ள தேவன். நான் உங்களை கைவிட மாட்டேன், விலக மாட்டேன்னு சொன்னதுனால நம்ம கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டாக இருப்போம். அதனால அப்படியே ஆண்டவர் கூட்டு போயிடுவாருன்னு இல்லை. நீ இவ்வளோ ஒஸ்ட்டாக போனாலும் என் உடன்படிக்கை மாறாது, இரக்கம் மாறாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இதுதான் அன்புங்க. அதுக்கடுத்து சொல்றாரு, அதனாலே நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த உன் இலச்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றிலும் வெட்கமடைய உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமார்த்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், சமாரியாவும் அவள் குமார் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமார்த்திகளும் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். உன்னை வெறுக்கும் சிரியாவின் குமார்த்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தின் குமார்த்திகளும் அவமானம் பண்ணும். இது எல்லாமே நேஷன்ஸை குறிக்குது. சும்மா குமார்த்திகள் அங்கே இருக்கிற மக்கள் உங்களெல்லாம் குறிக்குது. அவமானம் பண்ணின போது உன் பொருள் வெளியாயிற்றே. அடுத்து பாருங்க 58 உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளை நீ சுமப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றா, இப்போதான் 59 அவர் இரக்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ ஒஸ்ட் நான் சிறையிருப்ப திருப்பினாலும் இப்படி மறுபடியும் போகிற, அதனால பலன்கள் வருது. ஆனால் உடன்படிக்கை முறித்து போடுகிறதுனால ஆணை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நானும் உனக்கு செய்வேன்னு சொல்லுறாரு. ஆகிலும் ரைட்ஸ் இருக்கு, நீ மாதிரி பதிலுக்கு செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீ அவ்வளோ தப்பு பண்ண, பதிலுக்கு அவர் செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. உடன்படிக்கையில் என்ன பிரச்சனைனா, அவன் மீறினானா இதுதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உடன்படிக்கையில் ரூல்ஸ் இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? நீ இதில் யாராவது ஒருத்தவங்க மாற்றி நடந்தா கூட இதான் பனிஷ்மெண்ட்டுங்கிறத உடன்படிக்கலை. நடந்தா இப்படி, இல்லைன்னா இப்படி. அதனால நீ தப்பா போனதுக்கு நான் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, பதிலுக்கு உனக்கு செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, உன்னை ஜெயிலில் பிடிச்சு போறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆகிலும் உன் இள வயதில் உன்னோட பண்ணினேன் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்துவேன். பேருக்கு புரியுதா ஒரு கிருபை? உடனே இப்போ கூட நம்ம செய்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நம்மளை கேட்குறதுக்கு, கேள்வி கேட்குறதுக்கு ரைட்ஸ் தேவனுக்கு இருக்கான 100% இருக்கு. ஆனால் அவர் சிலுவையை கொண்டு, ரத்தத்தை கொண்டு நம்மை கிருபையாய் மன்னித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கரெக்டாக தான் நடக்கிறோமா, அதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் ஆண்டவர் கொடுத்தாருன்னா உயிரோடே இருக்க முடியாது. இந்த கை தானே தப்பு பண்ணிச்சு, கையை ஒடிச்சிரு. இந்த காலை தானே தப்பு, காலை ஒடிச்சிரு. தானே அப்படி பார்க்குது, கண்ணை குத்திரு. ஏன்னா தேவன் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் அது இடல் உண்டாக்குனா பேசாமல் அந்த ஒரு எடுத்து போட்டுட்டு பரலோகத்துக்கு ஒரு கண்ணோட கூட வாப்பா அப்படின்னே சொல்கிறாருன்னா பனிஷ்மெண்ட் அந்த லெவலுக்கு இருக்குன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலலாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிதான். இப்படிலாம் போட்டாருன்னா நம்ம யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். இது எத்தனை பேர் நினச்சி பார்க்குறோம்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா கார் வரல, தடவை பங்களா வரல, அது வரல, இது வரல, அப்போ ஆண்டவர் நம்ம கைவிட்டாரோ? ஒரு நாள் ஒரு கிருபையில் நீ போயிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. அவர் கிருபையில தான் நீ மூச்சு விட்டுட்டு இருக்கங்கிறத மறந்த. நீ செய்கிற எவ்வளோ தப்புகளை மன்னிச்சு எல்லாருக்கு முன்னாடி அப்படியே காமிச்சிட்டு போறாருல, அதுதான் தலைகுனியாமல் போயிட்டு இருக்கேங்கிறத மறந்துடாத. ஒரு நிமிஷம் விட்டார்னா வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போய் என்னைக்கு அந்த அதில் பாவம் மன்னிப்பு, அந்த தேவனுடைய கிருபையை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அப்போ தான் பாருங்கள், விசுவாசத்தில் இருக்கும்போது இந்த விசுவாசனால தான் அடுத்து ஜெயம் வரும். அப்போ இங்கே சொல்கிறாரு, அப்படி இருந்தாலும் உன் இள வயதில் உன்னோடு பண்ணினேன் உடன்படிக்கையை நான். அவர் என்ன பண்ணுறாரா நினச்சி பார்க்குறாரு. நீங்கள் மறந்தாலும் நினச்சி நித்திய உடன்படிக்கை உனக்கு அப்பொழுது உன் தமக்கைகளும் உன் தங்கைகளும் நீ சேர்த்துக்கொள்ளும் உன் வழிகளை நினைத்து நானுவாய். அப்போ நமக்கே சேமா இருக்கும், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணி ஆண்டவர் இப்படி பண்ணுறாரே, அவர்களை நான் உனக்கு கொடுக்கும் குமார்த்திகளாக கொடுப்பேன், உன் உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை, உன்னோடு என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது நீ நினைத்து வெக்கி உன் நகனத்தால் உன் வாயை நீ திறக்க மாட்டாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ற. இப்படிதான் ஒவ்வொருத்தவங்க லைஃபும் கிருபையில ஓடிட்டு இருக்கு. இதுதான் அவருடைய கிருபை. இதை விட இப்போ நான் உள்ள எல்லாமே படிச்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சரி, இப்படி நம்மளை எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கிற காரணம் என்ன? அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் உடன்படிக்கையை மறக்காத தேவன். பேதுரு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் தேவனோட சீஷர்களில். அவரை அழைக்கிறார். எங்கன்னா மத்தேயு 4:18-22 படிங்க. பேதுருவை இப்போ முத கூப்பிட்றாரு. என்ன சொல்லி கூப்பிட்றாரு? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம எவ்வளோ சிச்சுவேஷன் ஒஸ்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல தூக்கி நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அதை எவ்வளவோ நம்ம ஒஸ்ட்டாக போனாலும் சீர்படுத்தி அதை நிறைவேற்றி தருகிறாருங்கிறதான் டாபிக். ஸோ பேதுரு இன்னைக்கு பார்க்கலாம். மத்தேயு 4:18-22 வரைக்கும். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும், பேதுரு எனப்பட்ட சீமோனுக்கு தான் முத பேர், அடுத்த பேதுருவா மாறிச்சு. அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்கள், உங்களை. இப்போ பேதுருவை கூப்பிடும் போது என்ன உடன்படிக்கை செய்து வாக்கு சொல்லி கூப்பிட்றாரு? எப்பா மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுரு, நான் உன்னை மனுஷனையும் பிடிக்கிறவா மாற்றுவேன். அதுக்கடுத்து தன்னை அவர் எவ்வளோ பெரிய தேவனுங்கிற பேதுரு ஒன்றே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ பேதுரு இரவா முழுவதும் பிரயாசித்தேன், ஒரு 3 கிட்ட கிடைக்கல. சரி வா, உன் போட்டை கொடுக்குறியா கொடு, நான் பிரசங்கம் பண்ணிட்டு சரிப்பா தேங்க்யூ காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு போயிடல, ஆழத்தில் கொண்டு செல்லு, அந்த சைடு வலையை போடு அப்படிங்கிறார். அவனும் அந்த நேரம் அவன் பேசியிருக்காரு பாருங்க, விசுவாசத்தை பற்றி கீழ்ப்படுதலை பற்றிலாம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த போட்டில் பிரசங்கம். அதை உட்காந்து இவரும் நம்ம போட்டை தரணும்னு அதுக்காக வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ சரி இவ்வளோ சொல்கிறாரு, நம்ம செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற விசுவாசத்தில் அவனும் வலையை போடுறான். மீனவர்களுக்கு தெரியாது கிடையாது இந்த டைமில் பிடிக்கும், இந்த டைம்லலாம் மீன் பிடிக்க சான்ஸ் இல்லை. முழுவதும் பிரயாசப்பட்டார்னா டே நைட் ஃபுல்லாக, அதான் நைட் ஃபுல்லாக வருங்க, ஏன்னா நைட் டைமில் தான் மீன் பிடிப்பாங்களாம். அப்போ பிரயாசப்பட்டு முடிஞ்சிச்சுன்னா அதிகாலையில் தான் வருவாங்க. ஒன்றும் இது பண்ணல, காலையில் தேவன் போகிறாரு. காலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா நைட் நேரம் தான் மீன் மாட்டும். ஆனால் தேவன் சொன்னால் பகலை மாட்டுறது. 2 படகு அமிலத்தக்க வலை கிளியத்தக்க மீனாக நிரப்புறாங்க. இவருக்கு இது 100% நேச்சுரலாக சாத்தியமே இல்லைன்னு தெரியும். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் மீனவர்.
அதனால தான் அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி, ஷாக் அடித்த மாதிரி, இது எப்படி நடந்துச்சு, இது நடக்க 100% சான்ஸே இல்லை. நைட்டில் தான் மீன் பிடிக்க முடியும், அது இந்த இடத்துல தான் மீன் பிடிக்க முடியும், அது இவ்வளோ தான் வரும், இது எப்படி இதே கடலில் இவ்வளோ நேரம் போட்டு வளைய ஆட்டிக்கிட்டு இருந்தோமே ஒரு மீன் கூட கிடைக்கலையே. இவர் சொல்லி அது பகல் நேரம், அது வேறு திசை நோக்கி கூட போயிடும் பகல் நேரத்துலலாம். இந்த இடத்துல நடமாட்டம் இருக்குன்னா அதுக்கு தெரிய ஆரம்பிச்சு, சூரிய ஒளி வந்தோடனே அதுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ சான்ஸ் இல்லையே எப்படின்னு சொல்லி தான் காலில் பொத்துன்னு விழுகிறார். இது கடவுளால் எல்லாம் வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்புறம் தான் வலையை எடுத்துக்கொண்டு நிறைய இடங்கள் இந்த சொல்லி வலையை எடுத்துகிட்டு தூக்கி போட்டுட்டு, என் பின்னால் வா, உன்னை நான் என்ன பண்ணுவேன் இனிமேல். அப்போ கூட சொல்கிறாரு, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். அப்போ அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து கூப்பிட்றாரு, நான் இனிமேல் உன்னை மனுஷனை பிடிக்கிறேன். சரி, இவ்வளோ தூரம் சொன்னபடி கரெக்டாக பேதுரு செஞ்சாரா? செஞ்சார். ஆனால் நடுவில் எவ்வளோ இடரல் வந்துச்சு. இதே பேதுரு இயேசுவோட 3 வருஷம் நல்லா பிரயாணம் பண்ணுறாரு. ரொம்ப தேவனுக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கார். அவர் தான் நிறைய இடங்களில், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. எத்தனையோ ப்ரொசிக்யூஷன்ஸ் வரும்போது கூட, எத்தனையோ பேர் ஓடும்போது கூட பேதுரு கூட இருக்காரு, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாரு. தேவன்கிட்ட போய் சொல்லுவார், இவங்களாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, விஷம் அக்கினி இறக்கிருங்க அப்படின்பாரு. அப்போ கூட தேவன், எந்த ஆவியை பெற்றிருக்கிற, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுவார். இது மாதிரி நிறைய இடங்கள், அது மாதிரி சில மலைகளில் போய் மறுரூபமாகும் போது இந்த பேதுருலாம் ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போவார். ஆனால் அவ்வளோ தூரம் இருக்கிற சீஷர்களை இவர் நல்லா ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். அப்போ கூட பார்த்துட்டு பேதுருன்னு சொல்லுவார், பேசாமல் எலியா உங்களுக்கு மோசைக்கெல்லாம் ஒரு கூடாரம் போட்டு இங்கே விட்டுறலாமா, சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. தன்னை தேவனாக காமிக்கும் போது அவர் பார்க்குறாரு மறுரூபமானதெல்லாம். இப்படி நிறைய இடங்களில் பேதுருவோட ஸ்பெஷல் சொல்லலாம். ஆனால் அப்படியே இருந்த பேதுரு, யார் போனாலும் நாங்கள் போக மாட்டோம்னு சொன்ன பேதுரு, சபையில் நம்பர் 1 எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டவங்க, விசுவாசமாக இருக்கிறவங்க, பாடுறவங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு கைத்தட்டுறவங்க, சுவிசேஷம் சொல்கிறவங்க, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, ஏன்னா இயேசு கூட நல்லா போகும்போது நல்லா இருக்குது, அவர் அப்படி சூப்பராக போகிறாரு, மிராக்கிள் பண்ணுறாரு, பார்த்தியா எங்கள் ஹீரோ இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் தலைவர் இப்படி பண்ணுறாரு, மகிமை வரும்போதெல்லாம் நல்லா இருக்குது. தலைவருக்கு புரியுது. இயேசுவோட போகும்போது எல்லாரும் அப்படியே கோடியாக ஆகணும், 5 அப்பம் 2 மீன் பெருகுது, எப்படி சூப்பர், நல்லா சாப்பாடு, எங்கே போனாலும் செல்வாக்கு, எங்கே போனாலும் பவரை காட்டி, இயேசு அவர் கூட இருக்கிறவங்களாம் மரியாதை, அப்படி கனம் நல்லா தானே இருக்கும் அவங்களுக்கு கூட கீழே இருக்கும்போது. சூழ்நிலை சரியில்லை. இப்போ இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு கூட்டுட்டு போகிற சூழ்நிலை. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு, மகிமை, கைத்தட்டு, பாராட்டு, மிராக்கிள், கரெக்டான ஆளை பிடிச்சிருக்கோம்ப்பா, இயேசுவோட நல்ல வேலை சேர்ந்தோம், எங்கே போனால் நல்லா சாப்பாடு கிடைக்குது, வல்ம மகிமை பேர் புகழ். இவரோட சேர்ந்து கழுத குட்டியோட மணந்த மாதிரி, கழுதை ஏறின கழுதை குட்டிக்கே செல்வாக்கு கிடைச்ச மாதிரி, எல்லாம் பூ தூவும் போது கழுதை குட்டிக்கு மேலே தான் தூவியிருப்பாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் இவங்க சீஷர்களுக்கு ஒரே சந்தோஷம், இவர் அடுத்து ராஜா ஆயிடுவார், நம்மளும் மந்திரிகள் ஆயிடுவோம், ஒரு சேரை பிடிச்சிட வேண்டிதான், எல்லாம் கணக்கெல்லாம் சூப்பராக தான் போடுறாங்க. சிலுவையில் போய் இவர் மறிக்க போகிறாரு. அதான் சொன்னேன், கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு புரியாது. சிலுவையை நம்ம இப்போ கூட எப்போ பார்க்குறோம், ஒரு பரிதாபம் பார்க்குறோம், கஷ்டம்தான். இயேசுக்கு கஷ்டம் இல்லாமல் இல்லை, வலி இல்லாமல் அப்படி பெயின் கில்லர் மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டாருங்க, அதனால் வலி தெரியலலாம் கிடையாது, கஷ்டம்தான். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஊழியர்களாக நாங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவனுக்காக நீங்கள் ஏதோ வகையிலே சகித்து கொள்ளும்போது தான் மற்றவங்களுக்கு நீங்கள் இயேசுவாக இருக்கிறவங்க தெரிய ஆரம்பிக்குது. நான் எதையுமே சகிச்சுக்கிற மாட்டேன், தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதமாக சந்தோஷம், எதுனாலும் சந்தோஷம். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, கொஞ்சம் விட்டு கொண்டு வேண்டியிருக்கு, கொஞ்சம் மன்னிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியிருக்கு, இல்லை தேவனுக்காக சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. எதுனாலும் சரி, இந்த பர்சிக்யூஷன்ஸ் சில அந்த ட்ராவல் அந்த டைமில் வந்துச்சுன்னா கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்காக அவர் கஷ்டப்பட்டு என்னை மீட்டார், பதிலுக்கு நான் சில விஷயங்களை சொல்கிறது தப்பே கிடையாது. அப்படிங்கும்போது அதனால நான் ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நீ ஊழியர்கள் லைஃபு உங்களுக்கு எங்களுக்கும் வெளிப்புறமாக தெரிகிற மாதிரி மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறது, அப்புறம் யூடியூப்பில் போனால் அப்படி வர்றது, உங்களுக்கு முன்னாடி தைரியமாக பேசுகிறது எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் பவுல் நல்லா க்ளீனாக சொல்லுவார் பவுலினுடைய பிரசங்கத்தில், நாங்கள் எவ்வளோ விஷயங்களை துன்பப்பட்டாலும், எவ்வளோ விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் இப்படி சகித்துக்கிறோம், பொறுத்துக்கிறோம், ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணுக்காக எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம். அதே தான் விசுவாசிகள். இன்னைக்கு இந்த உலகம் உங்களை எதிர்க்குது, உலகம் ஒரு இடத்துல போகும்போது உங்களை மதிக்க மாட்டேங்குது, ரிஜெக்ட் பண்ணுது கிறிஸ்தவர்கள், அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆசீர்வாதம் வரும்போது சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல, காட் பிளஸ் யூ அப்படி சொல்லி விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, தேவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இதனால ஒரு நாள் அவன் உங்கள் அன்பை கொண்டு இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு மனம் மாறுவான். தோமா அப்படி நினச்சிருந்தாருன்னா இந்தியா ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். இயேசு அவர் பார்த்துக்கிறாங்க, அவரை நம்பிட்டு வந்துட்டு நான் வேறு எவ்வளோ கஷ்டப்படணுமா, மனமும் வந்தாங்க. ஏன்?
அவர் அன்பை காட்டுறதுக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். ஏன்னா நான் பெற்றுக்கொண்டேனே. எனக்கு வரும்போது மட்டும் சந்தோஷமா இருக்கு, கொடுக்கும் போது மட்டும் கஷ்டமா இருக்கு. தோமா நினைச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊர் தெரியாத பேர் தெரியாத ஒரு ஊரில் போய் ஒன்றுமே ஒரு கிறிஸ்டின் கூட இல்லாத இடத்துல போய் நான் உங்களை பற்றி சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா, இத்தனைக்கு வந்து தோமா எப்படிப்பட்டவர், நேரில் பார்த்தாலே நம்ப மாட்டேன்னு சொன்னவர். அவர் இவ்வளோ தூரம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஒரு ஆள் 2 ஆள் 3 ஆள் போய் அப்படியே பெருகி 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 இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய பிரயாசம், நம்மளுடைய அர்ப்பணிப்பு இது ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே பேதுரு பாருங்கள், இந்த மாதிரி விஷயத்த புரிஞ்சுக்கல, நம்மள என்ன புரிஞ்சுக்கிறதில்ல. இயேசுவை கைது பண்ணுற வரைக்கும் பேசாமல் இருந்தார். லாஸ்ட் மினிட் கெத்செமனே தோட்டத்தில் கூட காதை வெட்டுறாரு. இவரையா கூட்டிட்டு போகிறீங்க, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு. பிடிச்சிட்டாங்க, உள்ளே போட்டு அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோம். இனிமேல் இவரை தப்பிக்க போகிறதில்ல, இதுவே சிலுவை தண்டனை தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பயம் என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளோதான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்த விசுவாசம் இருந்தாலும் மனுஷனுக்கு இந்த உயிர் பயம்னு ஒன்று வரும்போது உளறிறான். என்ன உளறிடுறான்? 3 தடவை என்ன பண்ணுறான்? மறுதளிக்கிறான். அதை மட்டும் படிங்க, மத்தேயு 16 22 23. மத்தேயு 16. அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அதாவது அவர் சிலுவையை பற்றி ஏற்கனவே சொல்றாரு பேதுருட்ட. அப்போ பேதுரு இயேசுவே சில நேரங்கள் அவர் ரொம்ப அன்பு இருந்து இவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குருவத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆவிக்குருவைகளே சிலுவையிலே பிசாசை இவர் ஜெயிக்க போறாரு, இவர் ரத்தத்தை கொடுத்தாதான் அந்த மக்கள் காப்பாற்றப்பட முடியும் அப்படிங்கிறலாம் தெரியாம, ஐயோ நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இயேசுக்கு இது நடந்துடக்கூடாதே அப்படின்னு ஒரு ஆளை மட்டும் பார்க்குறான். அந்த ஒரு ஆளுடைய அர்ப்பணிப்பு இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம்னு அவனுக்கு புரியல. அதனாலதான் அப்படி சொல்றான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாத்தீங்களா? அப்புறம் யோவான் 18 தான் வருது. யோவான் 18 15 சீமோன் பேதுருவும் வேற சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார். அந்த சீஷன் பிரதான ஆசாரனுக்கு அறிமுகமாக இருந்தபடி இயேசு உடனே பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு எடுத்துட்டீங்களா? யோவான் 18-16. பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரனுக்கு அறிமுகமாக இருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்கள் பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷரில் சீசரில் ஒருவன் அல்லவா? அப்போ அது என்ன சொல்கிறான்? நான் அல்ல. குளிர்கான மணியால் ஊழியக்காரரும் சேவகரும் நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவளுடனே கூட பேதுரும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் சீசரை கொண்டு வந்து போதகத்தை குறித்து விசாரிக்க இயேசு பிரதியுத்தரமாக நிறைய பேசுகிறாரு. அடுத்து மறுபடியும் பாருங்க, நடுவில் இயேசுவை அடிக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாரு. இது வந்து இந்த இடத்துல ஒரு தடவை நான் இல்லைன்னு சொல்கிறது போட்டிருக்கு. மற்ற சுவிசேஷங்களெல்லாம் 3 தடவை நான் இல்லைன்னு சொல்கிறாரு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவரை சபிக்கவும் திட்டவும் தொடங்கினான். அது 25 கூட ஒரு இடத்துல வருது பாருங்க. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீசரில் ஒருவனல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதளித்தான். இன்னொரு இடத்துல சபிக்கவும் திட்டவும் தொடங்கினான். தொடர்ந்தது நிறைய சுவிசேஷங்களை படிச்சு சொன்னீங்கன்னா தெரியும். எப்படி இருந்த மனுஷன்? யாரிடம் செல்வோம், இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள்லாம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வோம். எல்லா இடத்துலையும் அவனுக்கு வந்து முந்திரி கொட்டன் கூட பட்ட பேர் வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் நம்ம தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்வம் எல்லாம் போல்ட்னஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஏசு அவங்க அடிக்கிறத பார்த்து இங்கே உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான், மாட்டினா இவர் கூட சேர்ந்து நம்மளும் ஒரு ஆள் தெரிஞ்சால் நம்மளையும் பிடிச்சிருவாங்க. எங்கே போச்சுங்க அது எல்லாமே போயிடுச்சு. ஒரு நிமிஷம். இப்படி நம்ம எவ்வளோ நேரங்களில் பின்வாங்கி போக, நம்ம எல்லா விதத்துலையும் தேவனை விட்டு போகிறதுக்கு 1000 சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தில் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமானா இல்லை. தேவன் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் அந்த கீழே இருக்கிற நிலைமை தூக்கி நிறுத்துறாரு. அதே யோவானில் உங்களுக்கு லாஸ்ட்டில் 3 தடவை மறுதளிச்சிட்டாரு, இயேசு மறிச்சிட்டாரு. 21ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. 21 15 படிக்க போகிறோம். இப்போ இந்த சுச்சுவேஷனில் கடைசியில் மகதலேனா மரியாள் வந்து சொல்கிறான், ஏசு உயிரோட வந்துட்டதை நான் பார்த்தேன். அப்படியா? அப்படி சொல்லிட்டு எல்லாம் பயந்து ரூமுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. ஏன்னா சிலுவையில் அறையும் போது இந்த பேதுரு கூட இருந்தாரா? இல்லை. 3 பெண்களும் யோவான் மட்டும்தான் இருக்கிறாங்க. பேதுரு இவ்வளோ தூரம் பேசினவர் இன்னும் உள்ளே பயந்துட்டு தான் இருக்கார். மறுபடியும் உயிர்த்தலை பண்ண பிறகு மகதலேனா மரியாள் சொல்கிறா, ஓடி வந்து உள்ளெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு பெருசாக நம்பிக்கை இல்லை.
அதுக்கடுத்து தான் தேவன் அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் கூட வந்து நடுவில் நின்று தன்னை யாருன்னு வெளிப்படுத்துறார். அப்போ கூட தோமா நம்மளை மறுபடியும் வெளிப்படுத்துறார். இவ்வளவும் பிறகும் பார்த்தீங்கன்னா யோவானில் மறுபடியும் மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு கிளம்பிடுவார். யார்? எது வந்துச்சு, நல்லா இருக்குப்பா படம் மாதிரி, வந்தார், மறிச்சார், உயிர்த்திட்டாரு, மறுபடியும் நான் போயிட்டு வரேன், நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க, ஆண்டு ஆவியானவங்களோட இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்னத்தை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பழைய மீன் பிடிக்கிற வேலைக்கே போனவர். ஆனால் தேவன் என்ன வாக்கு கொடுத்தாரு? மனுஷனை பிடிக்கிறார். மீன் பிடிக்க என்ன சொன்னார்? அதை அவர் மறக்கலை, தேடி வர்றார். யாரை தேடி? பேதுருவை தேடி வந்து என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் தேவன் பாருங்கள் நம்மளை எல்லா விதத்திலும் கரெக்டாக படித்து வச்சுருப்பேன். இவனை எந்த மூலமாக சொன்னால் தெரியும். அன்னைக்கும் மீனை மறுபடியும் போய் பிடிக்க போகிறாங்க, ஒரு மீன் கூட மாட்டலை. அப்போ இவர் கரையேறிய நிற்கிறார். இதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தா டைமாக இருக்கும். கரையேறிய நிற்கிறார், உயிர் தெழுந்த இயேசு கரையேறிய நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. அதுக்கடுத்து மீன் கிடைக்கலேன்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அப்படி போடுங்க வலை, இப்படி போடுங்க வலைன்னு சொன்னால் அதே மாதிரி போடுறாங்க, பிடிக்கிறாங்க. பிடிச்சப்பறம் தான் டக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது, இது மாதிரி இயேசு தானே செய்வார், இந்த மாதிரி இயேசு தானே சொல்லுவார், இந்த மாதிரி இயேசு தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் செஞ்சார். ஐயோ அது நிற்கிறது வேற யாரோ இல்லைடா. ஏன்னா அதிகாலை நேரம் இருட்டில் அவங்க ஏதோ வேற யாரோ நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க இப்படி ஷால்லாம் போட்டிருப்பாங்க ஜென்ஸஸ், அதனால் யாரோ தூரத்தில் நின்று நம்ம கைட் பண்ணுறாங்கன்னு நினச்சிருக்காங்க. இது ஆண்டவராச்சேன்னு சொல்லி மறுபடியும் அங்கே ஒரு பெரிய மனம் திரும்பல் வந்து கரைக்கு வேகமாக ஓடி வந்து அவங்கெல்லாம் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும். அதனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சிலர்லாம் இப்படி இருக்கவேன்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாங்க. ஐயோ ஆண்டவருக்கு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி வந்தவர்கிட்ட பேதுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. வெளியில் வந்தோடனே அதுக்கு முன்னாடி ஜீசஸ் பாருங்கள் உங்களுக்கு மீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தந்தூரியெல்லாம் போட்டு வச்சு அங்கே ரெடியாக வச்சு பிள்ளைங்க பாவம் டயர்டாக வருவாங்களேன்னு சொல்லி யாருக்கு? அவர் பேச்சை கேட்டே நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நான் இப்படி கிளம்புனோடனே உன் பழைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா. நமக்கெல்லாம் அப்படி இருக்கும், கோவம் தான் வரும். தேவன் பாருங்கள் நம்ம இருதயத்தை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறாரு, நம்மகிட்ட இருக்கிற பலவீனங்களை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்காரு. நம்ம இம்பர்ஃபெக்ட்டுன்னு தெரிஞ்சு தான் பாருங்கள் நம்ம தேடி வந்திருக்கிறாரு. அதனால் ஒரு குழந்தைய போல தான் பார்க்குறாரு. அவ்வளோ அறிவு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட வச்சு என்ன பண்ணுறாரு, அவங்க பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் 15 பாருங்கள், போஜனம் பண்ணின பின்பு, சாப்பிட்ட பின்பு, பசியோடு இருக்கும்போது டயர்டாக இருக்கும்போது பேசினா மனுஷனுக்கு புரிய போகிறது இல்லை. எப்படி பாருங்கள் தேவன் பேசுகிறாருன்னு. சாப்பாடெல்லாம் போட்டு அப்போ வாப்பா தம்பி பேசுவோம். ஏசு சீமோன் பேதுருவை நோக்கி படிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். எப்படி கேட்குறாரு? எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்ற. அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். உடனே ஆமா ஆண்டவரே இவங்க எல்லாரையும் விட, ஏன்னா இவர் வந்து அந்த 3 வருஷம் ஊழியத்தில் எல்லாத்துலேயும் முதல்ல இருந்தவர். அண்ணன் நான் தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலதில் எப்பயுமே வந்து எனக்கு தெரியும் முதல்ல வருவாங்க செய்வாங்க, அவ்வளோ ஈகராக ரொம்ப துடிப்பாக இருந்த பேதுரு இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வகையில் நம்ம என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணிட்டோம், நம்ம என்னதான் இருந்தாலும் ஆண்டவரை மறுதளிச்சிட்டோம், இப்போ நமக்கு தகுதியும் கிடையாது. சிலருக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸும் வந்து நமக்கு அந்த தகுதி கிடையாது, ஆண்டவர் அவ்வளோ பெரியவர், என்னதான் நம்ம உண்மையாக இருக்க முடிஞ்சா, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை அழைக்கலை, அதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் தப்பாக இருங்கன்னு சொல்லி உங்களை வைக்கலை. நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் உங்களை மறுபடியும் கிருபையால் மாற்றி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர், தான் சொன்னதை செய்து முடிக்கிறவர். நம்ம அந்த கில்ட்டியில் இருந்து கூட மேபி ஒரு போயிருக்கலாம், நமக்கெல்லாம் ஜீசஸோட ஊழியத்தை செய்யறதுக்கு தகுதி இல்லைப்பா, பழைய வேலைக்கு போவோம் அப்படின்னு கூட போயிருக்கலாம். கூப்பிட்டு வச்சு இவங்க எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா அப்படிங்கிற பாருங்க. இயேசு வந்து ஒரு தடவை கூட உயிர் தெழுந்த பிறகு பேதுருவை பார்த்து நீ என்னை சொன்ன மாதிரி 3 தடவை காட்டி கொடுத்துட்ட பத்தியா, மறுதளிச்ச பத்தியா, நான் சொன்னேன்ல, டேய் ஒரு தடவையாவது இல்லை இவரை தெரியும்னு சொன்னியா, இல்லை நீ சபிக்கவும் திட்டவும் தொடங்கினாலும் நம்ம ஊரில் டேஷ்லாம் போட்டுக்கோங்க, இப்படி எல்லாம் திட்டியிருக்கேன், நீ அப்படிலாம் திட்டினே இல்லை, நீயே உயிர் தெழுந்த பிறகு வந்து உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அதான் தேவன், அதான் அவர் இரக்கம். எப்பவுமே பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவார் பாருங்க. அது எதை பற்றியும் பேசாமல் நீங்கள் எல்லாரையும் விட நீ நேசிக்கிறாயா. அவர் கேட்குறதுக்கு 1000 கேள்வி இருக்கு, எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளாம் என்ன பண்ணுவோம், டைம் வரட்டும் பதிலுக்கு பதில் உன்னை காட்டுறேன், டைம் வரட்டும் அந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் கேட்குறேன், டைம் வரட்டும் நான் முன்னாடி எப்படி பண்ணி காமிக்கிறேன். இங்கே டைம் வந்தாலும் தேவன் பாருங்கள் இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு பாசிட்டிவாக எல்லாரோட நேசிக்கிறாயா. அவர் ஆமாம் ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, அப்போ ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறியா அப்படி. அடுத்து மறுபடியும் 2ஆம் தரம் அவனை நோக்கி யோனாவின் 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஃபர்ஸ்ட் அங்கே என்ன சொன்னார்?
நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் என்றாரு. இங்கேயும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கு. அதற்கு மறுபடியும் அவன் ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன். அவன் பாருங்க நேசிக்கிறேன்னு சொல்றான். இங்கே வந்து ஹீப்ரூ வேர்ட்லலாம் கொஞ்சம் உள்ளே போனதுனா கொஞ்சம் டைம் ஆகும். அவன் அன்பா இருக்கிறேன்னு சொல்றது வேற, நேசிக்கிறதுங்கிறது வேற. இது வந்து நேசிக்கிறதுங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லவ். அங்கே அன்பா இருக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு வந்து டிவைன் லவ். அதனால தான் 3 தடவை அவனுக்கு புரிய வைக்க பார்க்குறாரு. நீ எந்த அன்பு, சும்மா என்னை நீ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது சாதாரண அன்பு வச்சுலாம் வர முடியாதுப்பா. இந்த ஃப்ரெண்டு நினச்சிட்டு ஆண்டவர் ரொம்பப்பா மச்சான் மாமான்லாம் பழகுறாங்க, உயிரை கொடுப்பேன்டா உனக்காக நண்பான்லாம் சொல்கிறாங்க. இந்த அன்பை வச்சுட்டு நீ ஊழியெல்லாம் பண்ண முன்னாடி வர முடியாது, சரியா? இந்த அன்பை வச்சுட்டு நீ ஆத்துமாக்களெல்லாம் நீ மேய்க்க முடியாது. ஆட்டு குட்டிகளில் தான் அப்போல்லாம் நீ ரொம்ப குட்டி அப்படின்னு. அடுத்து பாருங்க மறுபடியும் அப்பையும் அவன் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், அவர் என் ஆடுகளை 3ஆம் தரம், யோனாவின் குமாரனாய் சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு என்னை நேசிக்கிறாயா என்ற 3ஆவது தரம் கேட்டப்ப பேதுரு துக்கம் அடைந்து. இது வந்து ஹீப்ரூல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உண்மையான அந்த அகாப்பே அன்பை கொண்டு நீ என்னை நேசிக்கிறாயா, நான் உனக்கு அந்த அன்பை தரேன், நீ அதை கொண்டு நேசிக்கிறாயா, எல்லா சூழ்நிலையும் நேசிப்பாயா, என்னை விசுவாசித்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்வருவாயா, இப்படி தான்ப்பா அந்த லைஃப் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு அன்பு உனக்கு இருக்கா அப்படின்னு மறுபடியும் 3ஆம் தரமும் கேட்கும்போது தன்னை இப்படி கேட்டவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி, இப்போ அப்படின்னா என்ன, என் ஊழியத்தை நீ எடுத்து செய், என்னுடைய ஆடுகளை உனக்கு தரேன், நான் பெரிய மேய்ப்பர், இப்போ உன்னை குட்டி மேய்ப்பனா நான் அப்பாயின் பண்ணுறேன், என் ஆடுகளை நீ என்ன பண்ண மே. இப்படி தான் பாருங்கள். இது ஏன் 3 தடவை கேட்டாருங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. 3 தடவை இல்லை இவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்னவன் வாயாலேயே 3 தடவை உம்மை நேசிக்கிறேன், உமக்காக இருப்பேன், உம்மை நேசிக்கிறேன், உமக்காக இருப்பேன், உம்மை நேசிக்கிறேன், கடைசி வரைக்கும் உமக்காகவே வாழ்வேன்னு சொல்ல வச்சு, எப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ண வச்சு அவனை எவ்வளோ தூரம் அவனுக்குள்ளே கொண்டு வர்றாரு. கடைசியில் பேதுரு என்ன, அப்போஸ்தலர்களை படித்து பாருங்கள், பிரசங்கம் ஆவியானவர் நிரப்பப்பட்டு பண்ணி அதே பேதுருவை 3 தடவை மறுதலிச்ச பேருவை ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்க வச்சார். சொன்னபடி மனுஷர்களை பிடிக்கிறவராக்குனாரா, ஆகிட்டார். இன்றைக்கி பேதுரு பெரிய அப்போஸ்தலன். நம்ம இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் 1 பேதுரு 2 பேதுரு 3 பேதுரு எல்லாத்தையும் எழுதி கடைசியில் இரத்த சாட்சியாக தேவனுக்காக மறிக்கிறார். எப்படி மறிக்கிறாரு, தேவனை இப்படி சிலுவையில் அரைஞ்சாங்க, தலையை மேலே வச்சு. இவர் இதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது, தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு அடிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி இரத்த சாட்சியாய் ஜீவனை விட்டு மிகப்பெரிய சீஷனாய் மாறி இருக்கிறார். இது எல்லாம் அவருடைய அன்பு மாடுச்சு. அன்னைக்கு அவர் அடிக்கிற அடியை பார்த்துட்டு யாருன்னே தெரியாத ஓடினவர், இன்னைக்கு பாருங்க தேவனுடைய அன்பு, அந்த உடன்படிக்கை, அவர் இரக்கம் அவருக்காக உயிரை கொடுக்கவும் செய்தது. இதே தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். நடுவில் இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணுவோம், ஆனால் விட்டு கொடுக்கவே மாட்டார். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி தான் சொன்னதை செய்து முடிப்பார். அந்த தேவன் தான் உங்கள் தேவன். பேதுருவை போல உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் சொன்னதை செய்து மகிமைப்படுவார். நம்ம எல்லோரும் எழுதி நிற்போம்.